என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை வெளியே வரும்னு தெரியும், ஆனா இன்னைக்கே வரும்னு எதிர்பார்க்கலங்க. ஆக்சுவலா கமருதீனும் வாட்டர்மெலன் ஸ்டாரும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு மெயினான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜே பார்வதி. அதுக்கு நடுவில் அந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா விஜே பார்வதி ஜாயின் பண்ணி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா விஷயம் என்னன்னு தெரியுமா, இதுல விஜே பார்வதி பேசின மேட்டர் வந்து ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர். இவன் வந்து என்ன அங்க தொடுறான் இங்க தொடுறான் அப்படின்ற மாதிரி, டச்சிங் வந்து லைட்டா தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து ப்ரோமோல கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல. இப்போ அந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ரிவீல் பண்ணிட்டாரு. சோ அந்த ஆளு ரிவீல் பண்ணவும் திருப்பியும் கமருதீனுக்கும் பார்வதிக்கும் பாத்தீங்கன்னா முட்டிச்சு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் மட்டும் தான் அந்த மாதிரி பேசிட்டு தான் பழகிட்டு இருந்தாங்க. சோ அப்ப இந்த ஆள் பேசுறானா பார்வதி தான் போய் ஏதோ சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேட்டர் கேள்விப்பட்டோன்னா பார்வதி ஒரு பக்கம் ரொம்ப ஆக்ரோஷமாய் கத்தி வீட்டில் இருக்க அந்த வாட்டர் கேன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிச்சு உடச்சு சந்திரமுகியாவே மாறிட்டேன் நான் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த விஷயம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர். ஆனா அந்த திவாகர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பிரச்சனைக்கு மற்றவங்களோட பிரச்சனை இழுத்து விட்டுறாரு. இது ரொம்ப நாளா இதுதான் பண்ணிட்டு இருக்காரு. பார்வதியும் சொல்றாங்க, உன்னோட பிரச்சனையை பேசுறனா உன்னோட பிரச்சனையை மட்டும் பேசு, அதை விட்டு என்ன உள்ள கொண்டு வராத, என்னோட டாபிக் எல்லாம் எடுக்காத அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இருந்தாலும் இந்த ஆளு கேட்கவே மாட்டாரு. ஆக்சுவலா இங்க பிரச்சனை எங்க தெரியுமா ஆரம்பிச்சது, திவாகர் வந்து ரொம்ப சிம்பிளா இந்த பிரச்சனையை வந்து முடிச்சுட்டு போயிருக்கலாம். திவாகர் வந்து ஆக்சுவலாக ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாருங்க. தமிழக மக்களுக்கு என்னோட சிரிப்பு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா கமருதீன், அரோரா, அப்புறம் கானா வினோத் நினைக்கிறேன், இவங்களாம் பார்த்துட்டு இருந்தாங்க, சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஓகேவா, ஆப்வியஸாக இவர் பண்ணுறதை பார்க்கறது சிரிப்பு தான் வரும். இருந்தாலும் அவங்க சிரிக்கக்கூடாது. ஏன்னா திவாகர் மேலே அவங்களுக்கு காண்டு இருக்கிறதுனால திவாகர் அவங்க சிரிச்சா இவர் காண்டாவரும் தெரியும். அவங்களும் வேணும்னே தான் பண்ணுறாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஸோ திவாகர் இங்கே ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, சிரிக்கிறாங்க. உடனே இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகுது. திருப்பி திவாகர் பேச ஆரம்பிக்கிறாரு, கமருதீன் பேச ஆரம்பிக்கிறார். நீ யாருன்னு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி பேச, திவாகர் வந்து நீ பாரு பெரிய கேஸ் உன் மேல இருக்கு, நீ மாட்ட போற, நீ உன் மேல பொம்பளை கேஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லவும், கமருதீன் வந்து பொம்பளை கேஸா, இன்னும் லேடிஸ் மேட்டரா, என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்டர் பேசுவோம். அப்பதான் தெரியுது பார்வதி இதில் லிங்க் ஆயிருக்காங்க அப்படின்னு. ஸோ கொஞ்சம் இந்த டாபிக் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கமருதீன் ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டாப்ல. திவாகரை வேணும்னே மார்க் பண்ணிக்கிட்டே ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டே இருந்தாரு. எனக்கு இதெல்லாம் ஓகே, திவாகரை மார்க் பண்ணுங்க, மார்க் பண்ணாம இருங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் ஓகே. ஆனால் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும்னு தோணுது, ஏன் கமருதீன் வந்து கொஞ்ச நாள் அமைதியா இருந்தார்ல, அதாவது ஒரு மாதிரி ரொம்ப சட்டிலா நம்ம கூட சொல்லியிருந்தோம், ஓகே கமருதீன் கேம் பிளே மாறுது அப்படின்ற மாதிரி, அதை அப்படியே கீப் அப் பண்ணிட்டு போகலாம். எதுக்கு அந்த திவாகரை போய் நோண்டுறீங்க? திவாகரை அப்படியே விட்டாலே அந்த ஆள் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவாரா, நீங்களாம் போய் நோண்ட தாண்டா அந்த ஆள் பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இதை சொன்னா எவனுமே புரிஞ்சிக்க மாட்டானுங்க. வீட்டுக்குள்ள இருக்க எவனுமே சரி, அவனுங்களுக்கு கொஞ்சமாக ரியலைஸ் ஆகுதா இல்லையான்னு தெரியல. எதனால வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு அப்பத்துல ஸ்டார்டிங் வீக்கே எவ்வளோ சப்போர்ட் வந்தது, அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம் என்ன? ஃபுல்லாக நம்ம அடிக்கிறதுனால அந்த ஆளுக்கு சிம்பத்தி ஓட்டு உழுது அப்படின்றது புரியுதா என்னன்னு தெரியல. திருப்பி அதே பண்ணிட்டு இருக்கானுங்க, தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆள் ட்ரிகர் பண்ணா கூட கொஞ்சம் அமைதியாக ஒரு வாரம் அமைதியாக இருந்து பாருங்க, அடுத்த வாரம் அந்த நாமினேஷனுக்கு வந்தால் ஓட்டே உழாது. அவ்வளோ ஹேட் ரேட் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது, இந்த கனி மேட்டர்லேருந்து அவ்வளோ ஹேட் ரேட் வெளியே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இவனுங்க டச் பண்ணாமல் சிம்பத்தி வராமல் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுவாது. ஆனால் இவனுக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி தெரியல. எனிவேஸ் இப்போ இந்த டாபிக் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த கமருதீன் மேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி சொல்லியிருந்தாங்களே, கமருதீன் வந்து தப்பாக தொடுறான் அப்படின்ற மாதிரி, அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஆக்சுவலாக தொற்றுக்காரனே வச்சிருப்போமே, ஏன்னா சில இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டு பேரும் அப்படி தான் இருந்திருக்காங்க. கமருதீன் நீங்கள் என்ன கேட்குறாரு, ரெண்டு பேரும் விருப்பத்தோடு தானே பழகணும், நான் மட்டும் ஏதோ எப்படி சொல்கிறது, விருப்பம் இல்லாமல் வந்து டச் பண்ண, விருப்பம் இல்லாமல் பழகின மாதிரி நீ பேசுகிற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் கேட்கவும் பார்வதியால் தாங்கவே முடியல. ஏன்னா அதான் உண்மை. ஆக்சுவலா இங்க கமருதீன் தொட்டார்னே இருக்கட்டுமே, அது நம்ம அன்னைக்கு வீடியோலே சொல்லியிருந்தோம், கமருதீன் தொட்டுட்டாருப்பா. ஆனா இங்க பார்வதி விருப்பம் இல்லாம தொட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. பார்வதி ஒரு கட்டத்தில் பவுண்டரி செட் பண்ணிக்கலாம், இது வேணாம் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஒருத்தர் தொட்டுக்கிட்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடுது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ இந்த டான்ஸ் ஆனது இதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டு பேரும் விருப்பத்தோடு தான் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீ போய் இன்னொருத்தர்கிட்ட இந்த மாதிரி பேசுறதே ஃபர்ஸ்ட் தப்பு. அவன் பண்ணது தப்புனா கூட நீ அவங்ககிட்ட வந்து இதுக்கப்புறம் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சிருக்கணும். ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர் தானே. அதுவும் போய் அது யார்கிட்ட சொல்ற, ஓட்டவாய் வாட்டர்மெலன்ட்ட சொல்ற. ஸோ வாட்டர்மெலன்ட்ட சொன்னா என்ன ஆகும், அந்த ஆள் ஏதாவது பிரச்சனை வரும்போது இதை எடுத்து பேசணும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அந்த அளவுக்கு கூட உனக்கு மூளை இல்லையா? ஜெர்னலிசம் தானே, ஜெர்னலிசம் படிச்சிருக்கேன் அப்படின்னு நம்மளால சொல்றல. ஸோ நல்ல நாலேஜ் இருக்கு, அவரை படிச்சிருக்கேன் இவரை படிச்சிருக்கேன்னு சொல்றல, அப்போ உனக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி அன்னைக்கு லீக் பண்ண இன்ஃபர்மேஷன் ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன். அந்த சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சப்ப மேட்டருக்கு வந்து தூக்கி போட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு விட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குளிர் காயிறாரோ அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. ஆக்சுவலாக இந்த மேட்டரை வந்து இவ்வளோ டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்கவே கூடாது. கமருதீனுக்கும் அந்த அறிவு இல்லை. இந்த மேட்டர் ஓகே, இந்த மேட்டர் ஒன்று தெரிஞ்சிச்சு,
இது வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை கூப்பிட்டு வச்சு பர்சனலாக பேசியிருக்கலாம். அது பொதுவெளியில் இந்த மாதிரி அது ஒரு டாப்பிக்காக எடுத்து பிரச்சனை பண்ணுறது, அது வந்து அவருக்கும் அது கெட்ட பேர் தான். இப்போ நம்ம 2 பேரும் பேசுறது இல்லை, உன்னை என்ன பிடிச்சிருக்கு எக்ஸ்எம்ஆர், எதுக்கு இதெல்லாம் ரிவீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தனியாக உட்காந்து, அது பொதுவெளி மீன்ஸ் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி எதுக்கு அதை பண்ணுறீங்க, தனியாக உட்காந்து பார்வதி இந்த மாதிரி என்னை பற்றி சொன்னியா அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி அப்படி கேட்கலாம். அந்த பேசிக் அறிவுன்றது கமருதீன் ஆகட்டும், பார்வதி ஆகட்டும், திவாகர் ஆகட்டும், இவனுங்களாம் இருக்கா இல்லையானே எனக்கு புரியல. இது ஒரு நேஷனல் டெலிவிஷனு, நீங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாம். அதான் சொல்லுவாங்களே பிக் பாஸ் இந்த வீட்டில் என்ன ஒரே பைத்தியங்களா இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய மீம்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதை பார்க்கும்போது உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. உண்மையிலே கமருதீனுக்கும் பார்வதி இருக்க மேட்டர் இருக்குல்ல, ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு. அதை வந்து யார் பக்கம் விஜய் சேதுபதி தீர்ப்பு சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரால் யார் பக்கமே நியாயம் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா பேசி தான் பழகிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது பார்வதி சொன்னதும் தப்பு தான். அதாவது பேசி பழகும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் தொட்டான் அப்படின்னு சொல்றதும் தப்பு தான். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து என்னதான் பேசி பழகணும் தொட்டதும் தப்பு தானே. ஸோ ரெண்டுமே இங்கே தப்பாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதை எடுத்து இப்போ இவரோட சண்டையில் பேசணும், அதுவும் தப்பு தான். ஸோ எல்லாரும் பண்ணுறதும் இங்கே தப்பு. அதாவது இவன் பண்ணுறது சரிப்பா இல்லை இவன் பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். இவனும் தப்பு இவனும் தப்பு இவனும் தப்புனா எவன் தாண்டா சரி அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது. ஏன்னா எவனுமே சரியில்லைங்க, எவனுமே இங்கே வந்து யோசிக்க மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் அன்புக்கு எங்கே அழிச்சாட்டியாக தாங்க முடியல, அவனுங்க வந்து அன்பை பொழிகிறேன் அதை பொழிகிறேன் இதை பொழிகிறேன்னு அவனுங்க ஆட்டம் இல்லாத ஆட்டம் ஆண்டுங்கிறானுங்க. சரி அவனை அடக்கிறதுக்கு எவனாவது ஒருத்தன் வந்துடுவான், எவனாவது ஒருத்தன் இதுக்குள்ளே ஒருத்தன் மூளையை யூஸ் பண்ணி அவனுங்களை திருப்பி அடிப்பானுங்க அப்படின்னு பார்க்குறேன். நடக்க மாட்டேது. வியானா கூட அப்பப்போ பாயிண்டாக பேசுகிற மாதிரி பேசுது. நான் கூட நினைப்பேன் ஆஹா வியானா நல்லா பேச ஆரம்பிக்குது, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருமோ, வெளில வேற டீம் வேறு பயங்கரமாக செட் பண்ணியிருக்கு அப்படின்னும் போது சரி ஏதாவது இருக்கும் போல அப்படின்னு நம்ம நினச்சேன். எடுத்து பாயிண்டாக பேசுது, திருப்பி அப்படியே ஆஃப் ஆகிடுது. ஆக்சுவலாக வியானாக்கு வந்து பயம், எங்கே நம்ம அவனுங்களை அடிச்சிட்டா திருப்பி நம்மளை அடிச்சா தாங்க முடியாது அப்படின்ற பயம் இருக்குது. பார்வதி மாதிரிலாம் திருப்பி எதிர்த்து நிற்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா பார்வதி பொறுத்த வரைக்கும் எவன் எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் சரி, நான் பண்ணுறது தப்பாகவே இருந்தாலும் சரி, நான் வந்து ஜாலியாக இருப்பேன் அப்படின்ற ஒரு கேரக்டர். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போல்டாக வியானாவால் இருக்க முடியும் எனக்கு தோணல. ஆனால் பாயிண்ட்டை கரெக்டாக வைக்கிறாங்க, யோசிக்கிறது கரெக்டாக யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கமருதீன் பார்வதி மேட்ரு இருக்குல்ல, அது ஒரு மாதிரி டச் பண்ணக்கூடாத மேட்ரு, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாத மேட்ரு. அதை திருப்பி இந்த மாதிரி பொது வெளியில், அதாவது எல்லாரும் கூட அந்த சண்டையில் வந்து திவாகர் எடுத்தது, திவாகரை போட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு கோவம் வந்துட்டா இஷ்டத்துக்குன்னு பேசுகிற பார்வதியே போய் சொல்கிறாங்க, உன்னோட கோவத்தில் வந்து நீ என்ன வார்த்தை பேசுறேன்னு தெரிய மாட்டுது, இஷ்டத்துன்னு பேசுற. அதுவும் அவர் சொல்றாரு விஜய் சேதுபதி முன்னாடி நீ மாட்ட போற, பொண்ணுங்க மேட்டர்ல நீ மாட்ட போற, உன் மேல கேஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. கமருதீன் எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க, என்னது கேஸ் இருக்கா பொண்ணுங்க மேட்டரா, ஐயோ என்னையா சொல்ற, என்ன கேஸ்ன்னு சொல்லி நான் வந்து ஒருத்தர்கிட்ட பழகிந்தா பரவாயில்லையா, இந்த பக்கம் அரோரா கிட்டையும் பழகிறேன், இந்த பக்கம் பார்வதிகிட்டையும் பழகிறேன். ஸோ யாருக்கு இல்லை, யார் கேஸ் கொடுத்தது, யாரு புகார். கொஞ்ச நேரத்தில் கமருதீன் பார்த்தீங்கன்னா திருன்னு முழிக்கிறாப்புல. ஆக்சுவலாக அவருக்கு தெரியும் பார்வதி தான் இதை சொல்லியிருப்பாங்க, ஏன்னா பார்வதி தான் பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோஸ் ஆயிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்றது கிளீனாக தெரியும். ஸோ அது என்ன மேட்ரு, அவருங்க என்ன சொன்னாங்கன்னு இப்போ வந்து கமருதீனுக்கு தெரியணும். அதுதான் அவர் எதிர்பார்க்குறாரு. நீ திவாகிட்ட என்ன சொன்ன, என்னை பற்றி என்ன ஷேர் பண்ண அப்படின்றது சொல்லணும்னு எதிர்பார்க்குறாரு. பார்வதி சொன்னால் அது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒதுங்கி வராங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, நெகட்டிவாக நம்மளை பற்றி சொல்லிட்டாங்க, அது வந்து அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இதுக்கப்புறம் பார்வதி கமருதீன் 2 பேருக்கான ஃபைட் வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் ரொம்பவே அதிகமாகும் தோணுது. மேபி இன்றைக்கே பார்த்தீங்கன்னா 2வது கட்டம் 3வது கட்டம் சண்டை களம் 1ல் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் சண்டை, களம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கும் திவாகருக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி தான் போயினுக்குது. களம் 3ல் திவாகருக்கும் சபரிக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி தாங்க. ஃபுல்லாக ஒரு மாதிரி டாஸ்கே இல்லாமல் சண்டைங்க வரும். எல்லா சீசனும் பார்த்தீங்கன்னா டாஸ்க் வரும், அதுலேருந்து ஒரு சண்டை வரும். டாஸ்கே இல்லாமல் சண்டை மட்டுமே இங்கே வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்குது. அதனாலே அவங்களுக்கு டாஸ்க்கை பற்றி பெருசாக கவலைப்படுறதே இல்லை. ஈவினிங் ஆனால் ஒரு டாஸ்க்கு போதுங்க, அதுக்கு மேலே இவனுங்களே கண்டென்ட் கொடுக்குறானுங்க. ப்ரோமோ கண்டென்ட் டாஸ்க்கை விட இதுதான் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் டீம் சரி விஜய் சேதுபதி சரி, இதுக்கெல்லாம் வந்து தீர்ப்பு சொல்கிறத விட இந்த மேட்டர்லாம் டச் பண்ணாமல் அப்படியே ஒதுக்கி விட்றது தான் நல்லது. ஏன்னா இது ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டான விஷயம். யாருக்காவது ஒருத்தருக்கு பிசிறு தடுச்சுன்னா அவங்க கரியரே காலியாகிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பார்வதி கமருதீன் பழகிட்டு இந்த மாதிரி பேசுறது பார்வதி தப்பா, இல்லை என்ன தான் பழகிருந்தாலும் கமருதீன் வந்து தொட்டது வந்து கமருதீன் தப்பா? ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.